சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் அவரது உருவச் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரிய வில்சன், லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மரியாதை செலுத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். நாகராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரருக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது, மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மணிமண்டபத்தில் அவர் திருவுருவ சிலை இருக்கிறது. இந்த நாளில், அதாவது இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்பது அவருக்கு நினைவு தினம். இந்த ஆண்டு என்பது 255வது நினைவு தினம். இந்த நாளில் தமிழக அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக நெல்லை மாவட்டத்தின் உறுப்பு அமைச்சரும் தமிழகத்தின் நிதி அமைச்சருமான மரிய வில்சன் வந்திருந்தார். அவரோடு சேர்ந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு லோகேஷ் செல்வன் அவர்கள் வந்திருந்தார்கள். இருவருமே இணைந்து அவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். அவரோடு உள்ளூர் நிர்வாகிகள் இருந்திருந்தார்கள். உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர், திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருந்தார். அனைவரும் சேர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் செய்தியாளர்களும் சந்தித்தார்கள். செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அரசியல் சம்பந்தமான கேள்விகள், கார் வழங்கியது குறித்து கேட்கப்பட்டது. இதற்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பதிலளித்தார். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு என்பது, அதாவது இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் சிறப்பாக முன்னெடுத்து செல்லப்படும். இங்கு தேவையான பணியாளர்கள் குறைபாடுகள் இருந்தால் அது சரி செய்யப்படும் என்ற விஷயங்களை எல்லாம் திரு மரிய வில்சன் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே 2 அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே இணைந்து இந்த சுதந்திர போராட்ட வீரருக்கு நிதி செலுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கும். இது தொடர்ச்சியாக நடைபெறும். வருங்காலங்களில் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தாமிரபரணி ஆற்றுக்கு 1000 கோடி நிதியில் மிகப்பெரிய அளவில் சிறப்பான திட்டங்கள் உருவாக்கப்படும். மாவட்டத்தை முன்மாதிரியான மாவட்டமாக உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்தார். எனவே இந்த நாளில் வந்திருந்த மரிய வில்சன் மற்றும் அவரது லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருவரின் வருகை என்பது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நிலையில் அவர்கள் வந்து மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் செய்வதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழியும் மாவீரர் ஒண்டி வீரரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அங்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இது குறித்தான விவரங்கள் என்ன, அதையும் தொடர்ந்து பதிவு செய்யலாம். காலையிலேயே முதலாவதாக திமுக சார்பில் திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள், அது போல பாளையங்கோட்டை சட்டமன்ற அப்துல் வகாப் உள்ளிட்ட உள்ளூர் நிர்வாகிகளோடு சேர்ந்து திமுக எம்பி கனிமொழி நேரில் வந்திருந்தார். அவர் சுதந்திர போராட்ட வீரரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆனால் செய்தியாளர்கள் சந்திக்கவில்லை. ஏற்கனவே அவர் விமான நிலைய செய்தியாளர் சந்தித்தால் இங்கு வந்து அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு சென்று விட்டார். அதே போல அவரோடு சேர்ந்து உள்ளூர் நிர்வாகிகளும் பலரும் வந்திருந்தார். இது ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய நிகழ்வு என்றாலும் இந்த ஆண்டு மிக முக்கியமானதாக திமுக ஆட்சி இல்லாது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த நிலையிலும் அவர் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு, ஆனால் செய்தியாளர்கள் சந்திக்காமல் சென்று விட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.